Hey all, welcome to my Simplistic Biology's Kutty video. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயான்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆட்டம் இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ல பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜை இண்டிகேட் பண்ணுறது தான் அயான்ஸ். இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் மூணுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் எப்போவுமே புரோட்டானுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வில் பி ஈக்குவல் இன் அன் ஆட்டம். ஓகே, இப்போ ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கலாம். அதில் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எலக்ட்ரான் 1, 2 ரெண்டு இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வில் பி ஈக்குவல் டு புரோட்டான். ஸோ புரோட்டானும் 2 தான். இப்போது இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரானோட கவுண்ட் என்ன ஆகும்? 1 கம்மி ஆகிடும். ஸோ ரிமைனிங் 1 தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ புரோட்டான் அதிகமாக இருக்குது அண்ட் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்டம் பாசிட்டிவாக இருக்கும். இதைத்தான் நம்ம கேட்டயான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் ஆட்டமில் ஆட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 1, 2, 3 கவுண்ட் வந்துடும். எலக்ட்ரான், புரோட்டான் 2 தான் இருக்கும். ஸோ இதில் புரோட்டான் கம்மியாகவும் எலக்ட்ரான் அதிகமாகவும் இருக்குது. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் இது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இதைத்தான் ஆனயான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி கிளியர் கேட்டயான்னா என்ன, ஆனயான்னா என்னங்கிறது. எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா அது கேட்டயான், எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா அது ஆனயான். எலக்ட்ரான் லாஸ் ஆகுறப்போ அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதுவே எலக்ட்ரான் கெயின் ஆகுறப்போ அங்கே நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் அது கேட்டயான், நெகட்டிவாக இருந்தால் அது ஆனயான். ஸோ இப்போ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரம் பீரியாடிக் டேபிள். ஸோ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எலக்ட்ரானை லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எலக்ட்ரானை கெயின் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா என்ன, எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா என்னன்னு. ஸோ எலக்ட்ரான் லாஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கேட்டயான் அண்ட் எலக்ட்ரான் கெயின் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஆனயான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் கேட்டயானாகவும் நான் மெட்டல்ஸ் ஆனயானாகவும் தான் இருக்கும். Hey all, thank you so much for watching this video. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணுமா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Until then, it's bye bye from Simplistic Biology.